ஹே கைஸ், வெல்கம் பேக் டு உருட்டுக்கட்டை யூடியூப் சேனல். எஸ், இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் வந்து ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஃபன்ஃபில்டாக வந்து இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். வேண்டாண்டா, இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிஷா கிடைக்கலனா திவ்யா. எஸ், இந்த ஒரு மீம்ல இருக்கிற மாதிரி த்ரிஷா இல்லைன்னா திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த ரூட்லேயே வந்து போயிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து சின்சியராக வந்து லவ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்கு கூட வந்து லவ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஒரு பொண்ணுகிட்ட வந்து லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டா அதுக்கு வந்து அடிக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு தான் வந்து உயிர், மற்றதெல்லாம் மயிறு அப்படின்ற லெவலுக்கு வந்து ஃபீல் பண்ணுவோம். இதுவரை வந்துட்டு ஃபைன், ஓகே. பட் இதுக்கப்புறம் இந்த ஒரு லவ் வந்துட்டு அப்படியே பிரேக்கப்பா வந்து மாறுதுல. ஸோ அந்த டைம்ல பாய்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வெக்ஸ் ஆகி மதுக்கு வந்து அடிமையாகிறது, இல்லை அப்படின்னா வந்து இன்னொரு சைடு சூசைடு, இந்த மாதிரியான அட்டம்ப்ட்ஸ் வந்து ட்ரை பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாவே வந்து விட்டுட்டு லவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஒன்று மட்டுமே வந்து கிடையாது. எக்ஸாம்பிள் த்ரிஷா இல்லைன்னா திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாய்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லது. எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த பொண்ணுங்க வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைட் பண்றதெல்லாம் வந்து நம்ம அந்த லெவலுக்கு வந்து பார்த்துருக்க மாட்டோம். இதே வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டு லவ் வந்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் சூசைட் பண்றதுதான் வந்து அதிகம். ஸோ பாய்ஸ் எல்லாமே வந்து விழிச்சிருங்க. யார நம்பர்னே தெரியல தாசனா, சனி எப்படி பண்ணிட்டான். ஒரு கிரிப்பான இன்ஸ்பெக்டருக்கு வெறப்பான டவுசர் கொடுத்து வேடிக்கை பார்க்கிறீங்களா? யாராச்சும் பார்த்தா இமேஜ் என்ன ஆகும்? எஸ், இந்த ஒரு மீம்ல இருக்கிற விஷயத்த வந்து நான் பலமுறை வந்து அனுபவிச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ அந்த ஒரு எய்ம்லேயே வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்ன ஹைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் வந்து நம்ம வந்து போடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஹைட்டா வந்து இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஏதாவது வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து நமக்கு வந்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்ற ட்ரெஸ் வந்துட்டு சின்ன குழந்தையா இருக்கையில வந்து நமக்கு வந்து பிடிக்கும். பட் நம்ம வளர வளர நமக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பிடிக்காது. ஸோ அப்படி ஒருவேளை பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்ற ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷன் வந்து இந்த ஒரு மீம்ல இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அண்ணா நீங்களா இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. நானே நம்பிட்டேன். வா சார் சைடுல இருக்கு சார். அண்ட் இந்த ஒரு போட்டோஷூட் அட்ராசிட்டிஸ் வந்து வர வர ரொம்பவே வந்து தாங்க முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு முன்னாடிலாம் வந்து போட்டோஷூட் அப்படின்னாலே வந்து ஏதாவது ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து நம்ம போட்டோஷூட் பண்ணி வந்து பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு வெட்டிங்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு காது ஊத்துற ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து ஃபேமிலிஸை வந்து ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணி அதை ஃப்ரேம் போட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுருப்போம். பட் இப்போ இந்த ஒரு ஃபோட்டோஷூட் கலாச்சாரமே வந்து மாறிடுச்சு. ட்ரெஸ்ஸே வந்து பாதி ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபோட்டோஷூட் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான கல்ச்சரே வந்து உள்ளே வந்து வந்துருச்சு. அண்ட் இதில் என்னோட வருத்தம் என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ஃபோட்டோஷூட் வந்து கம்மியாக வந்து இருந்தாலும் டீசெண்டான லுக்ல வந்து ஒரு பார்க்கறதுக்கு சூப்பராக வந்து ஃபோட்டோஷூட் வந்து இருக்கும். பட் இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து வந்து எக்கச்சக்க ஃபோட்டோஷூட்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்கோம். ட்ரெண்டு அப்படின்ற பேர்ல வந்து இன்டீசெண்டாக தான் வந்து ஃபோட்டோஷூட் எல்லாமே வந்து இருக்கு. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. காதல் என்றால் என்ன? முதல்ல தேவைன்னு தோணும், அப்புறம் தேவையானு தோணும், அப்புறம் தேவையில்லைன்னு தோணும். டே இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு வேற லெவல்ல ஒரு விஷயம் தான். எக்ஸாம்பிள் வந்துட்டு லவ் அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து தோணும். எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஓகே நம்ம வந்து சிங்கிளா இருக்கோம், இன்னொரு பொண்ணோட வந்து மிங்கிளா வந்து ஆகலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்து நம்ம லவ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்குள்ள வந்து போவோம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்குள்ள வந்து போனதுக்கு அப்புறம் பல கான்வர்சேஷன் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து நடக்கும். அண்ட் வந்து அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்து கிடைச்சிரும். அண்ட் வந்து அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே நம்மளுக்கு தான் எல்லா ஃபீலிங்ஸும் வந்து கிடைச்சிருச்சு, நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டோமே, இனிமே இந்த லவ் வந்து தேவையா அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து தோணும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ன ரீசன்ரா வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் அந்த பொண்ணை இல்லை பையனை வந்து கலட்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சிக்னா வந்து நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தேடுற ஸ்டேஜ் தான் வந்து இந்த ஒரு மூணாவது ஸ்டேஜ். எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ரீசனை வந்து கண்டுபிடிச்சிட்டு எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு இதே வந்து கான்செப்டே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏம்மா
இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. லூசு பயலா ஆத்தி. அண்ட் இந்த ஒரு மீம்ல இருக்கிற விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா வந்து பண்ணிருப்போம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு 6 o'clock வந்து எந்திரிக்கணும் அப்படின்னா 6 o'clock வந்து ஒரு அலாரம் வந்து செட் பண்ணி வந்து வச்சிருப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு 6:10 அண்ட் வந்து 6:11, 12, 13, 14, 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு 4-5 அலாரம் வந்து செட் பண்ணி வந்து வச்சிருப்போம். அண்ட் இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா இத்தனை அலாரம் வந்து அடிச்சாலும் அதை நம்ம எப்படியாவது வந்து ஆஃப் பண்ணிட்டு தூங்க தான் வந்து பார்ப்போமே ஒழிய கண்டிப்பா வந்து அந்த அலாரமுக்குள்ள வந்து நம்ம எந்திரிக்கவே வந்து மாட்டோம். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமாக்குதா? அண்ட் மக்களே, இந்த ஒரு வீடியோ பார்த்து நீங்க சிரிச்சிங்களா என்னன்னு வந்து தெரில. பட் ஒரு சில இடத்துல வந்து சிந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.